மறைந்த எழுத்தாளர் சுஜாதா குமுதம் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும்போது அதில் அரசு பதில்னு ஒரு கேள்வி பதில் வரும். இப்போ வந்துகிட்டு இருக்கு ஃபேமஸ். அப்போ வந்து அரசு பதிலில் வந்து அதை படிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். இல்லை, ரஜினி கமலுக்கு அடுத்து யாரை நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்போது கார்த்திக்னு போட்டிருந்தார். நவரச நாயகன் கார்த்திக் ராதாவுக்கு முதல் படம். அந்த ஜோடி வந்து பெருமளவில் பேசப்படுது. வரிசையாக படங்கள் வருது. ஆனால் வந்து அந்த கதையை சூஸ் பண்ண தெரியல கார்த்திக். வர படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கிறாரு. ஏறக்குறைய அப்பாஸ் பேசுகிறாங்களே அது மாதிரி வந்து ரஜினி கமலுக்கு டஃப் கொடுக்குற ஒரு நடிகராக வந்துட்டார். வரும்பொழுது தான் தீய பழக்கங்களும் சேர்ந்து அவரோட விட்டுருச்சு. ஏன் இந்த காதல் சர்ச்சை கிசுகிசில் அடிக்கடி மாட்டியிருக்காரு? கார்த்திக் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அவர் அந்த பழகிற விதம். எனக்கு தெரிஞ்ச நடிகைகளுக்கே ரொம்ப பிடித்தமான நடிகர் கார்த்திக் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் சொல்ல மாதிரி ரம்பா வந்து வேறு ஒரு கதாநாயகி கார்த்திகை உருகி காதலிச்சாங்க. இந்த கல்யாணம் மட்டும் தெரிஞ்சு தற்கொலை அளவுக்குலாம் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். அந்த அளவுக்கு கார்த்திகை பிடிச்ச நடிகைகள் இருந்திருக்காங்க. ஒரு நடிகை தற்கொலைக்கே போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு போல்டான ஒரு நடிகை, ரொம்ப சீனியர் நடிகை வேறு. அப்போ ஒரு பெரும் விஷயமா பேசினாங்க. அந்த கௌதம் கார்த்திகோட ஒரு இன்டர்வியூ நானும் பார்த்தா ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அவருடைய திருமணத்துக்கு வந்து மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சார். அப்போது கார்த்திக் நெருக்கமான ஒருத்தர் தான் சொன்னார். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தான். 90களில் தொலைந்து போன கதாநாயகிகளை நம்ம நிறைய பேசணும் சார். அந்த வரிசையில் ஒரு கதாநாயகனை நம்ம வந்து அடையாளம் காண வேண்டியிருக்கு. யார் அப்படின்னா ரஜினி கமல் அப்படின்னு 2 பேர் அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் ஒருத்தர் தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம், நவரச நாயகன் அப்படின்னும் காதல் நாயகன் அப்படின்னும் கொண்டாடப்பட்டவர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். அதற்கு பிறகு அவரை காணவே இல்லை சார், அப்படியே போயிட்டார். இப்போ ஏன் அந்த இதை கேட்க வந்தேன் அப்படின்னா, அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஏதோ சம்திங் கொடுத்துருக்காரு சார். அதில் அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப வருத்தம் அடைகிற செய்தி மாதிரி இருந்தது. அப்பாவிற்கும் அவருக்கும் அந்த என்ன பிரச்சனைகள் அப்படின்ட்டு அவங்க அம்மா குறித்து நிறைய பேசியிருந்தார். முதல்ல நவரச நாயகன் கார்த்திக் எதனால் காணாமல் போனார், ஏன் இவ்வளோ சர்ச்சைகளை தாண்டி வந்திருக்காரு சார்? இல்லை, அருமையான ஒரு லீடு ஒன்று கொடுத்தீங்க நீங்கள். ரஜினி கமல் அப்படி வளர்ந்துட்டு வரும்போது பேரலாக இன்னொருத்தர் அதுக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மறைந்த எழுத்தாளர் சுஜாதா குமுதம் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும்போது அதில் அரசு பதில்னு ஒரு கேள்வி பதில் வரும். இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஃபேமஸ். அப்போ வந்து அரசு பதிலில் வந்து அதை படிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். அதில் ரஜினி கமலுக்கு அடுத்து யாரை நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்போது கார்த்திக்னு போட்டிருந்தார். நவரச நாயகன் கார்த்திகை. ஒரு காலகட்டத்தில் அப்படியே தான் எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறீங்களா விஜய், அஜித், ரஜினி, இது அடுத்த கட்டமாக எஸ்கே இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அப்படியே காலம் மாறுது, காணாமல் போகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி காணாமல் போகிறார். அதற்கு முழுக்க காரணம் முழு பொறுப்பும் கார்த்திகேயை சாரும். முதல்ல கார்த்திக் எப்படி அறிமுகமானார்ன்ற ஒரு விஷயம் வந்து அவருடைய அப்பா முத்துராமன் சொல்லவே தேவையில்ல. பழம்பெரும் நடிகர் முத்துராமன் மீடியாக்காரர்களோட அவ்வளோ நட்பாக பழகியவர் அப்படின்னு எனக்கு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய சினிமா பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. இது கூட அவங்க சொன்ன தகவல் தான். அலைகள் ஓய்தல் படத்திற்கு கதாநாயகி ரெடி ஆகிடுச்சு. கதாநாயகனாக இவர் நிறைய பேரை தேடிக்கிட்டு இருக்கார் பாரதி ராஜா. அப்போ தான் இவருக்கு தகவல் சொல்கிறாங்க. இதுமாதிரி முத்துராமன் சாருடைய சன் இருக்கார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருப்பார் அப்படின்போது போய் பார்த்தா அது மீசை முளைக்காமல் மாதிரியான ஒரு வயசு. இந்த ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றார் பாரதி ராஜா. முத்துராமனுக்கு பயங்கர தயக்கம். பையனை வந்து மறுபடியும் நடிப்பில் விடணும்னு விருப்பம் இல்லை. அவர் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், ஃபாரினுக்கு அனுப்பணும் இப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது சரி வருமா அப்படின்லாம் கேட்குறாப்புல. அப்போ தொடர்ச்சியாக பாரதி ராஜாவுடைய படங்கள் இட்டுனோடனே அவர் யாருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு பாருங்கள் முத்துராமன். பத்திரிகையாளர், அவருடைய நட்பில் இருக்கிற பத்திரிகையாளர். அப்போலாம் வந்து இப்போ மாதிரி மீடியாக்கள்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 இல்லை 15 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் இது மாதிரி வந்து பிரபல இயக்குனர் பாரதி ராஜா வந்து முரளியை, அதாவது கார்த்திகோட உண்மையான பேர் முரளி, இப்போ பத்திரிகையாளர்லாம் முரளின்னு தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு முத்துராமன் வீட்டில் போய் பழகி சாப்பிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு நட்பான ஒரு மனிதர். அவர் நடிக்க கேட்குறாரு, நடிக்கலாமான்னு. தாராளமாக நடிக்கலாம், உங்களுடைய வாரிசு தானே, நீங்கள் கொண்டு வாங்க. பாரதி ராஜாவும் சமீப படங்கள்லாம் எல்லாம் இட் கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் வந்து களிமனை கூட நடிக்க வைப்பார், நடிக்கலாம்னு. அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கூட்டி முதல் முறையாக அப்போ என்ன பண்ணாரா, கார்த்திகை பிடிச்சின்னு வந்து முன்வரிசையில் இருந்த சீனியர் பத்திரிகைகள் 5 பேர் கையிலே வந்து முத்துராமன் ஒப்படைச்சு நீங்கள் தான் இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் வந்து சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க வந்து, அவங்கள வந்து அவர் தேவிமணி அண்ணன், மக்கள் குரல் ராம்ஜி சாரு, இவங்கெல்லாம் வந்து அவரை வந்து கார்த்திகை பார்த்தா முரளி அப்படின்னு உரிமையோடு கூப்பிட்ற அளவுக்கு வந்து
சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு முரளின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன முரளி எப்படி இருக்கிற அப்படின்ட்டு தான். அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தவர். அந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும். அந்த வெற்றி வந்து பெரிய பூம் ஆகுது. பாட்டெல்லாம் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் வந்து நவரச நாயகன் கார்த்திக், ராதாவுக்கு முதல் படம். அந்த ஜோடி வந்து பெருமளவில் பேசப்படுது. வரிசையாக படங்கள் வருது. ஆனால் வந்து அந்த கதையை சூஸ் பண்ண தெரியல கார்த்திக்கு. வர்ற படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கிறாரு. ஏறக்குறைய அப்பாஸ் பேசுகிறாங்களே அது மாதிரி வந்து போட்டுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு படமாக தோல்வி அடையும் போது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு. அவருடைய வெல்விஷர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து சொல்கிறாங்க வந்து கதை ரொம்ப முக்கியம், நீ வாட்டு எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு போட்டுக்காதுன்னு. அதன் பிறகு கதையில் கவனம் செலுத்துகிறாரு. நல்ல டைரக்டர்ஸ் அவருக்கு அமைகிறாங்க. எப்படி தோல்வி படங்களாக கொடுத்தாரோ அதுக்கப்புறம் ஹிட் படங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து மௌனராகம் ஆகட்டும், பல படங்கள் கிழக்கு வாசல், அதுக்கு முன்னே நிறைய படங்கள் இந்த விஸ்வு கூடலாம் காம்பினேஷனில் சில படங்கள்லாம் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு இதில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி கமலுக்கு டஃப் கொடுக்குற ஒரு நடிகராக வந்துட்டார். வரும்பொழுது தான் தீய பழக்கங்களும் சேர்ந்து அவரோட ஒட்டிக்கிச்சு. சரியான நேரத்துக்கு டைமுக்கு ஷூட்டிங் வராது. குறிப்பாக அதுதான். நீங்கள் என்ன தான் தீய பழக்கம் இருக்கட்டும், வேறு பழக்கம் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் எல்லா துறையிலும் முக்கியம், சினிமாவில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கேமராவை வச்சுட்டு ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் பேக்கப்புன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, 3 லட்ச ரூபா நஷ்டமாக. எனக்கு வந்து ஒரு தயாரிப்பு நிர்வாகி சொன்ன தகவல் வந்து. இப்போ ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஒரு சீன் கூட எடுக்க தேவையில்ல. ஒரு கேமரா வச்சு ஜென்ரேட்டர் வண்டி அவுடோர் யூனிட்டை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த 10வது நிமிஷம் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டா 3 லட்ச ரூபாய் நஷ்டம். அப்போ அதுமாரி எவ்வளோ ஆகிருக்கும் பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகிருக்கும். ஆனால் வந்து 7 மணிக்கு கால் ஷீட்னா 12 மணிக்கு வர்றது, 12 மணிக்கு வந்தாலும் வந்து 6 மணிக்கு போக வேண்டியதுக்கு முன்னாடி 4 மணிக்கே கிளம்பிடுது. சில சமயத்தில் வர்றது கிடையாது. இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது. வீட்டில் போய் தேடினா வீட்டில் ஆள் இருக்கிறது கிடையாது. எங்கேயோ ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கார்த்திக்குடைய அந்த குட் புக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே பேட் புக்காக மாறிச்சு வந்து. ஆனாலும் அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, கொண்டாடினாங்க ஒரு இடம்லாம். அதுக்கு என்ன காரணம்னா கார்த்திக்கோட அந்த ஸ்டைல், அந்த மேனரிசம், குறிப்பாக வந்து பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஹீரோ. அதுதான் அவருடைய பலமாக மாறிச்சு வந்து. இந்த இடத்துல தான் சார் அந்த பெண்களுக்கு பிடித்தமான கதாநாயகனாக இருந்தார். பல நடிகைகள் அவருடன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பல நடிகைகள் அவருடன் நடிக்கக்கூடாதுன்னு ஓடினாங்க அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டுன்னு பல செய்திகளில் நாங்கள் கேட்டிருக்கோம் சார். அதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த காதல் சர்ச்சை கிசில் அடிக்கடி மாட்டியிருக்காரு? கார்த்திக் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது அந்த பழகிற விதம் ரொம்ப என்ன சொல்கிறது, உள்ளே ஒன்று வச்சு பேசுகிறது, வெளியே ஒன்று பேசாமல் இருக்கிறது. சில பேர் வந்து வெளியே இருந்து கார்த்திக் கூட போனால் ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்கும், அது இதுன்னு சொன்னதுனால சில நடிகைகள்லாம் வந்து ஓடி இருக்காங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நடிகைகளுக்கே ரொம்ப பிடித்தமான நடிகர் கார்த்திக் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் சொல்கிற மாதிரி, ரம்பா வந்து ஒரு சொந்த படம் எடுத்தாங்க, 3 ரோசஸ் அந்த படத்தோட பேர். அந்த படத்துக்கு ஏவிஎம்மில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. பூஜை நடந்ததுன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான வரவேற்போட ஒரு பூஜை வந்து இந்த சிகப்பு கம்பளம்லாம் விரித்து, அப்புறம் இந்த ரிச் கேர்ள்ஸ்ன்னுவாங்க இல்லைங்களா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இது பண்ணி பன்னீர் தெளித்து பூவெலாம் இது பண்ணி, ரோஜா வந்து அந்த அது வந்து 6th ஃப்ளோரோ 7th ஃப்ளோரில் அதுக்கு முன்னாடி நின்றுட்டாங்க. ரம்பாவும் அவருடைய அண்ணன் வாசுவும் வந்து வரவேற்றுருக்குறாங்க. ஒவ்வொருத்தராக வராங்க. ஒன்றும் இல்லை, கார்த்திக் நான் பார்த்தது, கார்த்திக் எப்படி இறங்கி வந்தார், ஹே டார்லிங் அப்படின்ட்டு அந்த தலையை அப்படி தட்டி போடணுன்னு பூனைக்குட்டி மாரி பின்னாடியே கார்த்திக் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு பிடித்தமான ஒரு. இப்போ ஆர்யாவை எல்லோரும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஆர்யாவுக்கெல்லாம் 10 மடங்கு தாண்டி கார்த்திக். இன்றைக்கி ஆர்யான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி. அதனால தான் நவரச நாயகன் இல்லை காதல் நாயகன் கூட அவருக்கு வச்சுருக்கலாம். அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாரும் கார்த்திக் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, நடிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம், பேர் சொல்ல விரும்பலை. ஒரு படம் கார்த்திக்கோட ஒரு ஹிட்டு படம், இளையராஜாவுடைய சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு முக்கியமான டைரக்டரு, அநேகமாக வாசகர் கமெண்ட்ஸில் அடிப்பாங்க வந்து நமக்கு. அவர் ரஜினி வச்சு படம் பண்ண டைரக்டர். அவர் அவுட்டோரில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. கார்த்திக்கும் ஒரு நடிகைக்கும் காம்பினேஷனு. ஒரு அம்மன் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் சரக்கு கறக்க போட்டார் பொழுது, அந்த தாலியை கழட்டி அந்த நடிகை கழுத்தில் கட்ட போயிட்டாராம். அந்த டைரக்டர் குறுக்க பாஞ்சு நடந்த அவரே சொன்னது தான், அந்த பாவி ஏயா அப்படின்னு. அந்தம்மா கழுத்தை நீட்டிக்குதான், பாஞ்சு நிறுத்தி நீ ஏயா வந்து மோசமான ஆளாக இருக்கிற வாயா சொல்லி கூட்டின்னு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி தெளிவு வச்சு வீட்டுக்கு போயா அப்படின்னு. ஏம்மா அவன் தான் தாலி கட்ட வரான்னு சொன்னால் நீ வேறு கழுத்து வேறு காமிக்கிற, நீ போம்மா வீட்டுக்கு அப்படின்னு அமுச்சு விட்ருக்காரு. அப்படி இல்லைன்னா வேறு விதமாக ஆயிருக்கும் அப்படின்னு
சரி, கார்த்திக்கும் ராகினி அவருடைய மனைவிக்கும் எங்கே காதல் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோலைக்குயில்னு ஒரு படம். அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னா அழகன் தமிழ்மணி. அழகன் தமிழ்மணி யாருன்னா ஏற்கனவே அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் தயாரித்தவர். இன்னும் சொல்லணும்னா நான் கடவுள் படத்தில் ஆர்யாவுக்கு அப்பாவாக வந்தவர் அவர் தான். சமீபமாக பாலாவை திட்டினவரில் அவரும் ஒருத்தர் வந்து கண்ணமனம் திட்டினவர். ஏன்னா பாலாவால் அவ்வளோ டார்ச்சர் அனுபவித்தவர் அவர் தான் எடுக்கிறாரு. கார்த்திக் மேலே அவருக்கு பிரியம், ஏன்னா ஒரே கம்யூனிட்டி, அதனால் வந்து எடுக்கிறாப்புல. ஊட்டியில் தான் ஷூட்டிங் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க வந்த பெண் தான் வந்து ராகினி. ஆனால் வசதியான இது இந்த படுகாஸ்னு அவங்க தெரியுங்களா, அந்த ஏரியாவில் அவங்க அப்பா வந்து ஒரு தலைவர். அவங்க வந்து எல்லா வசதியும் செஞ்சு தராங்க. கார்த்திக் வடமுழுக்கே அங்கே தான் இருக்கும். ராதாரவி ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். அப்போ என்ன ஆகிடுது, இந்த பொண்ணுக்கு கார்த்திக் மேலே லவ் ஆகிடுது. லவ் இவருக்கும் லவ் ஆகிடுது. நடிகை தாண்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுவான ஒரு பெண் மேலே இதுவாகுது. அந்த பெண்ணை பிடிச்சி போகுது. அப்புறம் அந்த காதலுக்கு வந்து அவங்க தரப்பில் அவங்க கம்யூனிட்டியில் பலத்த எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த பிறகும் வந்து நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற அவங்கள வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த காதல் கிசு அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடுது. வெளியே வந்து பத்திரிகைலாம் நியூஸாக மாறுது. அந்த படத்துக்கே பெரிய ஹைப்பாகி படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு வந்து. அப்புறம் முதல்ல மறுக்கிறார் கார்த்திக் இல்லைன்னு. ஆனால் ரொம்ப காலம் மறுக்க முடியல. அவருக்கு நெருக்கமான மீடியா நண்பர்கள்லாம் உளறிடுறாரு. கல்யாணம் நடக்குது. ஆனால் பொண்ணு இங்கே தான் இருக்கும், சென்னைக்கெலாம் வராதுன்னு ஒரு கண்டிஷனோடு போடுறாங்க. அவர் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை போயஸ்காண்டலில் தான் வீடு, ஆழ்வார்பேட்டையில் இது, அவர் வீட்டையே வந்து ஊட்டிக்கு மாற்றிடுறாரு. ஊட்டியிலேருந்து தான் ஒரு காலத்தில் ஷூட்டிங் நடத்தி வர்றார். இல்லைனா ஊட்டிக்கு வந்துட சொல்லுவார். ஃபுல் படத்தையும் ஊட்டியில் எடுங்கன்னு வந்து இப்படியா வந்து ராகினிக்கும் அவருக்குமா திருமணம் நடந்து. ஆனால் இந்த ராகினி அவர்களுடைய அந்த கல்யாணம் தப்ப சொன்னீங்க சார். அதே சமயத்தில் வேறு ஒரு கதாநாயகி கார்த்திகை உருகி காதலிச்சாங்க. இந்த கல்யாணம் மட்டும் தெரிஞ்சு தற்கொலை அளவுக்குலாம் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். அந்த அளவுக்கு கார்த்திகை பிடிச்ச நடிகைகள் இருந்திருக்காங்க. ஒரு நடிகை தற்கொலைக்கே போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு போல்டான ஒரு நடிகை, ரொம்ப சீனியர் நடிகை வேறு. அப்போ ஒரு பெரும் விஷயமா பேசினாங்க, இந்த கார்த்திக் வயசுன்னா இந்த வயசுன்னா அப்படின்னு. வயசு இதெல்லாம் பார்க்காம அவருடைய காதல் லீலைகள்லாம் அப்படி நடந்திருக்குது. போயிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் காப்பாற்றி அப்புறம் இதெல்லாம் வேணான்னு அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து திருமணம் ஆகி இதுவாலாம் இருக்கிறாங்க. குஷ்பு கார்த்திக் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை வந்து. அப்படி பிரபு குஷ்பு மாதிரி இது அப்படி ஒரு பிடித்தமான ஹீரோ. என்ன காரணம்னா கார்த்திக் வந்து பேசிக்காக வந்து இன்னசென்ட், அது ரொம்ப பிடிக்கும் வந்து. இந்த சினிமாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க, பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க, அந்த பக்கம் வேறு ஒரு செயல் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் கார்த்திக். அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் மாறிச்சு, மைனஸாகவும் மாறிச்சு. இந்த பெண்களுக்கு ரொம்ப அந்த முடித்த காரணம்னா அதான் வந்து அந்த இயல்பை மாற்றிக்காத ஒரு மனுஷனாக இருந்தப்போ இவ்வளோ இயல்பாக இருக்கார். நிஜமாக ஒரு விசாரிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களான்னா அதில் ஒரு போலித்தனம் இருக்காது. அது அவங்களுக்கு தேவைப்படுது நடிகைகளுக்கு வந்து. ஏன்னா அவ்வளோ சோகத்துலேயும் இதுலேயும் டார்ச்சர்லேயும் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆறுதலாக சொல்கிறாரு. அதுவும் ஒரு அழகான ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ சொல்கிறாருன்னா அவர் மேலே ஒரு லவ், அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு காதல் வந்தது. இதுதான் கார்த்திகோட கிசுக்கு ரொம்ப இதுவாச்சு வந்து. ஏகப்பட்ட கிசுகள் வந்தது. அந்த நேரம் அது நடந்தது அந்த திருமணத்துக்கு போது. அதற்கப்புறம் இந்த காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. இருப்பினும் அதற்கு முன்பு அந்த திருமணம் வந்து முறிவில் முடியுது. அதற்கு காரணம் என்ன சார்? அதற்கு பிறகு அவருடைய பர்சனல் லைஃபே வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்குது, இன்றைக்கி அவருடைய மகன் சொன்னது போலவே. அதற்கு காரணம் என்ன சார்? இல்லை ரொம்ப அந்த கௌதம் கார்த்திகோட ஒரு இன்டர்வியூ நானும் பார்த்தா ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அவருடைய திருமணத்துக்கு வந்து மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சார். அப்போது கார்த்திக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் சொன்னார் வந்து, மஞ்சிமா மோகனும் கௌதம் கார்த்திகை மட்டும்தான் வந்து பிரசாத் லேபில் மீடியாக்களை சந்தித்து அந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க. அப்போ அவர் கார்த்திக் நெருக்கமான ஒருத்தர் தான். என்ன அவங்க அப்பா வரலையான்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றுங்க, அவங்க அப்பாவுக்கு 75 இன்விடேஷன் தான் கொடுத்துருக்காரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா அவ்வளோதான் கொடுப்பேன். கார்த்திக் வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க கூப்பிட்டு எல்லா அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணணுன்னு ஆசை. ஆனால் அப்பனுக்கு பையனுமே பேச்சுவார்த்தையே கிடையாது. அதனால் இதுவாகி உனக்கு 75 இன்விடேஷன் யார் கொடுக்கணுமோ கொடு அப்படின்ட்டு கார்த்திக் அதை கொடுக்காம ஓரம் வச்சுட்டாப்லையா. கடைசி நேரத்தில் தான் கல்யாணத்துக்கு கொஞ்சம் இதில் தான் முன்னாடி தான் கார்த்திக் வந்திருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல என்ன தான் அப்பா இதுவாக இருந்தால் கூட எப்படி ஆடினேன். ஆனால் அவருடைய இன்டர்வியூ படித்த பிறகு தான் ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் கல்யாணம் பண்ணி வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டார். எங்கள் அம்மாவுடைய இதில் தான் நாங்கள் வளர்ந்தோம், அவன் பராமரித்து தான். எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஏதோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபோன் பண்ணுவார், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மீட் பண்ணுவார். இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய சொந்த சித்தியை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆமாம், ராகினியுடைய தங்கையை திருமணம் பண்ணிக்கிட்டார் இவர் வந்து.
அன்அஃபிஷியலாக தான் பண்ணிக்கிட்டாரு. இது முதல்ல வந்து இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் மீடியாலாம் வந்தது. அப்புறம் உலகத்துக்கு தெரிஞ்சவன் அவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கிறான். இப்போ கௌதம் கார்த்திக்கும் அவன் தம்பியும் ஒருத்தர் இருக்காப்புல. இந்த இன்டர்வியூ ரொம்ப வேதனையாக இருந்தது வந்து நான் படிக்கும்போது வந்து. இதையெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, கார்த்திக் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் ஒரு பிரமாதமான ஒரு நடிகராக வந்திருக்கக்கூடிய, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட சொல்லணும் வந்து. தூத்துக்குடியில் கார்த்திக்கோட மிக தீவிரமான ஒரு ரசிகர். அதாவது அவன் என்னன்னா, அவனுடைய ஒரு கண்டிஷன், நவரச நாயகன் கார்த்திக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் தாலி கட்டுவேன். எவ்வளோ வயசானாலும் அப்படியே கிடப்பன்ட்டான். வயசு ஆகிட்டே இருக்குது. கார்த்திக் வந்து ரீச் பண்ணவே முடியல. இருக்கிறவங்க டைரக்டர் ப்ரொடியூசராலே கார்த்திக் ரீச் பண்ண முடியல. தூத்துக்குடியிலேருந்து என்ன பண்ண முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் லெட்டராக வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். எங்கேருந்து ஆளே பார்க்க முடியல, லெட்டரும் மீட் பண்ண முடியல. அந்த நேரம் வந்து கார்த்திக்கோட மேனேஜராக இருந்தார் கஃபார். அவருக்கு வந்து தகவல் வருது. கஃபாரை வந்து அந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அழறாங்க அவரை பார்த்து. ஏன்னா பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. சார் இது நியாயமா? இது அவன் ஒத்த காலில் நிற்கிறான்னா அவர் நிஜமாகவே பார்க்குறாரு. என்னம்மா நீ வேறு வந்து அவர் உள்ளூரில் திருமணம் வச்சாலே வர முடியாது, அவர் ஷூட்டிங்க்கு அவரை கூட்டின்னு வரதே தரன்னு எடுத்து வேண்டியதாக இருக்குது. இது வேறுன்ட்டு அப்படியே அந்த ஃபேமிலியை கூட்டு போய் கார்த்திக் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே எடுத்து போய் நிறுத்துகிறாங்க. நிறுத்தினா அவரை பார்த்தோன்னே நீங்கள் இதே மாதிரி உருக்கமாக சொல்லுங்கன்னா போய் என்ன பண்ணுறான், அந்த மாப்பிள்ளை பையன் வந்து பொத்துன்னு காலில் விழுந்து காலை பிடிச்சின்னு கதறானான். காது எழுந்துரு, என்னாச்சு, எழுந்துரு பதறாப்பிலையா? இவங்க அழறாங்களாம். என்னங்க விஷயம் என்னென்ன? அப்புறம் கஃபார் மெதுவாக சொல்கிறாராம், சார் இவ வந்து உங்களுடைய ரசிகன் கிடையாது, வெறித்தனமான ரசிகர்னு. அப்படின்னு மறுபடியும் கார்த்திக்கு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சி அழலாம் ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம், ஏதாவது பணங்கணம் வேணுமான்ற? பணங்கணம்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்ட தேவையான கலவு இருக்குது. பையன் வந்து நீங்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் கட்டுவன்றோம், அதுவும் எங்கள் ஊரில் வந்து எடுத்து கொடுக்கணும். ஓகே ரைட்டுன்ட்டாப்ல. ரைட்டுன்றோடனே ரைட்டு சரி அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ஒரு திருமண தேதி வந்து இவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்போ வந்து பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு வராப்புல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டோடனே அப்போ வந்து தூத்துக்குடி ஃப்ளைட்லாம் கிடையாது. மதுரையில் இறங்கி மதுரை ஏர்போர்ட்லேருந்து கார் போகுது. போனவுடனே தூத்துக்குடிக்கு முன்னாடி ஒரு ஊரே திரண்டு நிற்குதும் கார்த்திகரன். இது நிஜமான சம்பவம். கஃபார் என்கிட்ட சொன்னது வந்து அவர் நீங்கள் எட்டயபுரத்துலேருந்து பாலு அப்படி அந்த காரை விட மாட்டானுங்க. நான் என்ன நினச்சிட்டேன், அவ்வளோதான்டா நீங்கள் மாட்டணும் சட்னி அப்படின்னு கத்துறாங்களாம். கொடி எங்கே பார்த்தாலும் கார்த்திக் கொடி பறக்கு தான். காரை உள்ளே விட மாட்டேன்றாங்களாம். மெதுவாக நகர்ந்து கார் மேலே ஏறுறாங்களாம். இந்த ஜெயம் ரவி இது ஒரு படம் வந்து தெரியுங்களா, ஜோம்பி படம் அது மாதிரி இதுவாகுதான். அப்புறம் கண்ணாடி இறக்கி கார்த்திக் கையை உள்ளே விட்றாங்களாம். கையை உள்ளே விட்டோன்னே அப்புறம் கஃபார் தான் என்ன பண்ணாரான், காரை நிறுத்திட்டு அப்படியே மேலே ஏறி கார் மேலே ஏறி சொன்னாப்லையா, ஒரு உங்களை மதித்து வந்திருக்காரு ஒரு ஹீரோ, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காரு, ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. நாங்களாம் மதிப்போம், என் தலைவனை நாங்கள் பார்த்தாகணும். என்னன்னா நிஜமாக அப்படி இருக்குதான் வந்து கூட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு அதில் வந்து ஒரு 4-5 இளைஞர்கள்லாம் வந்து அவர் சொல்கிறது கரெக்ட் தான், நம்மளை தேடி வந்திருக்காருன்னு தள்ளி 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 போனால் அந்த கல்யாணம் வீட்டே போக முடியலையா. இது நகரத்துக்கே 6 மணி நேரம் ஆகிடுச்சான். போனால் வீட்டுள்ளே கல்யாணம் காரை விட்டு இறங்க விட மாட்டேங்கிறாங்களாம். பின்னாடி கார் டிக்கில் அவ்வளோ கிஃப்ட்டுலாம் வாங்கி போட்டு வச்சு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம். பார்த்தா என்ன பண்ணுறதுக்கு அப்புறம், சார் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் காருக்குள்ளே இருங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் இங்கே வர வைக்கலான்ட்டு தள்ளிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையை வரவழைச்சு தாலி எடுத்து கொடுத்து அந்த கிஃப்ட்டை கூட கொடுக்க முடியல. காரை திருப்பி மதுரை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போனால் பின்னாடி 100 பேர் துரத்திக்கின்னு வராங்களாம் பைக்கில். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கார்த்திக் பயம் வந்துச்சான். கோவில்பட்டிக்கிட்டே எங்கேயோ வந்து நிறுத்தி திரும்ப கார்த்திகே மேலே ஏறி, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா என் மேலே தான் பழி ஆகிடும், ப்ளீஸ் என் மேலே அன்பு இருந்தால் போயிடுங்க, இல்லைன்னா நான் வந்து இங்கேருந்து நகர மாட்டேன், இதுதான் அப்படின்னு. இப்போ இவரை ஏறி சொன்ன பிறகு அதில் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, ஒரு 100 பேர்னு வச்சுங்க, 20 பேர் தான் திரும்பி போனாங்க. மீதி 80 பேர் நான் மதுரை ஏர்போர்ட் வரைக்கும் வருவேன்டானோம். சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு உள்ளே நுழையிறதுக்குள்ளே பெரும்பாடாகி அதுக்குள்ளே மதுரையில் தெரிஞ்சு போச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு கும்பல் குவிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு மாஸ் எங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தான் பாருங்க அந்த ஆள். அப்படி இருந்தாலும் அப்படியே காணாமல் போனது தான். இப்போ நீங்கள் சொல்கிற சீனை பார்க்கும்போது ஒரு திரைப்பட காட்சி மாதிரி இருக்கு. அப்படியே நடந்தது. இப்போவும் கஃபார் இருக்கிறார். அவர் இப்போ சமீபத்தில் சொன்னது தான் வந்து. இப்படி இருந்த ஒரு நடிகர் கூடியால் போதையால் தவறான விஷயத்தால் அப்படி அழிந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார்? அதுதான் அவருடைய மகனுடைய அந்த வேதனையான பேட்டி வந்து தெரியுது. எப்படின்னா அவர் எப்பவுமே எல்லா மகனுக்கும் ரோல் மாடல் தந்தை தான். அப்படி வந்து ஒரு திரையுலகமே கொண்டாடின ஒரு நவரசன் நாயகன் கொண்டாடின ஒரு தந்தை
தன்னுடைய அம்மாவை சரியாக கவனிச்சிக்காம தங்களை வந்து தனிமையில் இருந்து என்னதான் பெரிய ஸ்டார் ஆயிரு அந்த மனவேதனையில் நான் கூட முதல்ல நினச்சேன், என்னடா அப்பாவை கூப்பிட்டு வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்காம இவர் இப்படி பண்ணுறாருன்னு. அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேதனை சோகம் இருப்பது அந்த பேட்டியில் தான் தெரியுது. இது உண்மையிலேயே வந்து என்னதான் நம்ம வந்து நல்ல பேர் எடுத்திருந்தாலும் வந்து குடும்பத்தில் மகன்கள்கிட்டையும் மனைவிகிட்டையும் சிறந்த மனிதன், சிறந்த அப்பா, சிறந்த கணவன் அப்படின்னு காமிக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதில் கார்த்திக் தவறி விட்டார். என்னதான் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் திரைப்படத்தில் நடிப்பது வேறு, பர்சனல் லைஃப்பில் வேறு. அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா பர்சனல் லைஃப்பையும் பாதிக்கும், அவருடைய திரை வாழ்க்கையும் பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி கார்த்தி செய்த சில தவறுகள் அவருடைய திரை வாழ்க்கையே பாதிச்சு இன்றைக்கி காணாமல் போய்விட்டார் கார்த்தி அப்படின்னு நம்ம பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். இருப்பினும் அவருடைய நடிப்புக்கு பல ரசிகர்கள் என்றைக்குமே இருக்காங்க சார். அவரோட குறித்து, அவருடைய ஆரம்ப காலம் குறித்து, அவருடைய சர்ச்சைகள் குறித்து நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்கு ரொம்பவே நன்றிகள் சார்.